நாங்கள் இந்த புது அரசு வந்ததுலேருந்து முக்கியமான கோரிக்கையை வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து மறுபடியும் பயணிகள் நலன் கருதி திறக்கணுங்கிறத மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கான். இந்த மீன் சமயத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கான நுழைவு கட்டணம் வந்து 150 ரூபாயிலிருந்து 500 ரூபா உயர்த்துவதாக வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த பிவிசி நிறுவனத்தோட ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, உயர்த்தணும்னு சொல்றாங்க. அதுவும் உயர்த்தக்கூடாது. ஏன்னா 150 ரூபா இருக்கு. இப்ப அரசு ஒரு கட்டண உயர்வு பண்ணாங்கன்னா 150 ரூபாங்கிறது ஒரு 170 ரூபா பண்ணோம், 200 ரூபா பண்ணோம், அதை உயர்த்த கொடுங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட நம்ம போக்குவரத்து துறையில எல்லாரும் தெரிஞ்சதுதான். அதுல வந்து எல்லாம் ஆன்லைன்ல ஆக்கலாம். அதுல உள்ள நம்ம காலதாமதம் இந்த ஏஜென்சி இடைத்தரகர்கள் வந்து தவிர்க்கிறதுக்காக அதை வந்து எல்லாம் ஆன்லைன் பண்ணணும்னு சொல்லிருக்கோம். நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நீங்க இப்ப பாத்துருப்பீங்க. இன்னைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்ன, இப்ப இந்த ஸ்பெஷல் நம்பர் ஃபேன்சி நம்பர் இஷ்யூ நீங்க பாத்துருப்பீங்க. ஃபேன்சி நம்பர் இஷ்யூ வந்து இப்ப எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழகத்துல வந்து அது மேனுவலா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் வந்து இப்ப வந்து அந்த ஃபேன்சி நம்பர் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து இப்ப பல காலமா வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்கணும்னா ஒரு டீலர் மூலியமாவோ ஒரு ஏஜென்ட் மூலியமாவோ இல்ல வேற அதிகாரி மூலமாவோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரை செலவாகும். இப்போ வந்து அந்த ஃபேன்சி நம்பருக்கு வந்து ஒரு பைசா செலவு இல்லாம இன்னைக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃபேன்சி நம்பர் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள வாகன உரிமையாளர்கள் விண்ணப்பிக்கிறாங்க. அது வந்து கிடைக்குது ஃப்ரீயா, வந்து எந்த செலவு இல்லாம எந்த இடைத்தரகர்கள் இல்லாம மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு. அது மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த அமைச்சர் பதவி வைக்கிறது அதுக்கு முன்னாடி நிறைய காலதாமதம் ஆச்சு. இப்ப நேற்று கொடுத்த அப்ளிகேஷன்லாம் இன்னைக்கே கொடுத்துட்டாங்க. அதை வரவேற்கிறோம். அதே போல வந்து எல்லா ஆன்லைன் சர்வீஸ்களும் இப்ப நம்ம எல்லாருமே வந்து இப்ப வாகன 2 வீலர்ல இருந்து கார்ல இருந்து வாகனங்கள் பயன்படுத்துற எல்லா சர்வீஸும் வந்து ஆன்லைன்ல பண்ணணும். ஆன்லைன்ல பண்ணாவே இன்னைக்கு உள்ள புதிய அரசு எதிர்பார்க்கிற லஞ்ச லாவணியம் குறைஞ்சிரும், எல்லாம் ஸ்பீடா நடக்கும். அது மாதிரி கோரிக்கை தான் வச்சிருக்கோம். முக்கியமான கோரிக்கையா சென்னை மக்களுடைய 1 கோடி பயணிகளுக்கு கோரிக்கையா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உடனடியா வந்து திறக்கணும். இது முக்கியமான கோரிக்கை. ஏன்னா அந்த பேருந்து நிலையம் இன்னைக்கு வந்து எதுவும் பயன்படுத்தாம இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துல போக வேண்டிய பயணிகள் 40 கார்லயோ ஒரு 20 ஆட்டோல அது மாதிரி போறாங்க. அதை வந்து திறந்து விடணும். அதான் முக்கியமான கோரிக்கையா இருக்கு. நடைமுறை சொன்னீங்க சார், அது அரசுக்கு வருவாய் தரக்கூடிய ஒன்றுல அது இலவசமா கொடுக்கிறது அரசுக்கு வருவாய் இல்ல, விண்ணப்பம் தான். அது ஃபேன்சி நம்பர் கூட விண்ணப்பம். ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்கினா நம்பருக்கு ஏத்த மாதிரி 40,000 ரூபாயில இருந்து 2 லட்சம் வரை நம்ம அரசுக்கு வருவாய் வருது. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சது, புதுசா மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு வந்து நம்ம 7,000 ரூபாயில இருந்து 15,000 வரை செலவாச்சு. இன்னைக்கு வந்து புது அரசு வந்தது ஒரு மாதத்துல அது ஃப்ரீயா கிடைக்குது. நாங்களே ஒரு 20 உரிமையாளருக்கு மேல அந்த நம்பரை வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் காலதாமதம் இருந்துச்சு. இப்ப வந்து அது எந்த செலவு இல்லாம ஒரு பைசா 10,000 15,000 செலவு வரும்போது ஃப்ரீயா கிடைக்கும், வரவேற்கணும். அதே மாதிரி எல்லா சேவைகளும் நாங்க வந்து இந்த அரசுகிட்ட எதிர்பார்க்கிறோம். மாண்பு முதல்வர்களுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் இந்த கோரிக்கையா வைக்கிறோம். துறையில ஒப்பந்ததாரர்கள் பேட்டியெல்லாம் பார்த்தோம் சார். புதிய அரசு அமைந்ததுக்கு பிறகு வெளிப்படைத்தன்மை இருக்கு, இந்த 20% 30% கமிஷன் இல்லாம இருக்குங்கிறாங்க. நீங்க நெடுங்காலமா அந்த போக்குவரத்து துறையில இருக்கக்கூடியவர், போக்குவரத்து துறையில இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த மறைமுகமான பணம் வாங்கக்கூடிய நடைமுறைகள் குறைஞ்சிருக்குதா? வரவேற்கக்கூடிய வகையில போக்குவரத்து துறை செயல்பாடு இருக்கா? கண்டிப்பா சார். இந்த ஸ்பெஷல் நம்பர் பார்த்திருக்கேன். அப்புறம் எங்களுக்கு பர்மிட் வாங்குற நிறைய அந்த ஸ்பெஷல் நம்பர் நடைமுறையே ஒரு சாம்பிள் நமக்கு. இது வந்து ஒரு செலவு இல்லாம கிடைக்கும் சாம்பிள். அதே மாதிரி ஆம்னி பேருந்து பர்மிட்டா இருந்தாலும் சரி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வரும்னு எதிர்பார்க்கிறோம். சில நடைமுறைகள் வந்து மாறிடுச்சு. இது நல்ல வரவேற்பா நாங்க பாக்குறோம். இந்த புதிய ஆட்சி வந்து போக்குவரத்து துறைக்கு நல்ல லஞ்ச லாவணி இல்லாம விரைவா நடக்குறதுக்கு, ஒரு சைடு செலவு ஒரு சைடு விரைவா நடக்குது, வெளிப்படைத்தன்மையா நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கான முயற்சியா வந்து அரசுகிட்ட நிறைய கோரிக்கை வச்சு எல்லாம் ஆன்லைன் பட்டாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் எதிர்பார்க்கிறேன். இல்ல சார், இப்ப கோயம்பேடுல இருந்து நீங்க ஒரு பயணி வந்து பஸ் ஏறுனா இப்ப வந்து கோயம்பேடுல ஏறுவாரு. இல்லைன்னா அவர் எப்படி கிளாம்பாக்கம் போவார்? ராவணி பேருந்து பயணிகள் ஒரு 40 பேர் எப்படி போவாங்க? 40 கார்ல போவாங்க. போகும்போது நம்ம கூட்ட நெரிசல் அதிகரிக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்டு ஓபன் பண்ண நோக்கமே ஒன்னு வந்து போக்குவரத்து இடர்பாடை குறைக்கணும், இன்னும் சுற்றுச்சூழல் மாசு வந்து குறைக்கணும் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க. ஆனா அது வந்து எதிர்மாறாயிருச்சு. இப்போ ஒரு பஸ்ல போக வேண்டிய 40 கார்லயோ இல்ல வாடகை ஒப்பந்த ஊதியில போறதுனால கூடுதலா தான் நமக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் ஆயிருக்கு. அமைச்சர் என்ன சொன்னார்? இல்ல அவங்க எல்லாத்தையும் கோரிக்கை வச்சிருக்கான்.
எல்லாருமே புதுசா தான் வந்திருக்காங்க. நாங்க யாரும் எங்களுடைய என்னென்ன பிரச்சனை எல்லா கோரிக்கை வச்சிருக்கோம், பரிசீலனை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கு போற ஆம்னி பேருந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அது இப்ப சரியாயிடுச்சா சார்? சரியாயிருச்சு. வெளிமாநில போற ஊர்ல கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட 5800 ஆம்னி பேருந்து தமிழக பதிவு பெற்றது, 800 ஆம்னி பேருந்து வெளிமாநிலம் பதிவு பெற்றது. அந்த வெளிமாநில உள்ள வாகனங்களுக்கு நம்ம ஆல் இந்தியா பர்மிட் சாலை வரி கட்டினாலும் தமிழகத்தின் கட்டண ஒரு நடைமுறை இருந்தது. இப்ப அது வாங்குறது கிடையாது. அதனால நம்ம மாநில வாகனங்களுக்கு வெளி மாநிலத்திலையும் வாங்குறது கிடையாது. அரசு நல்ல முறையில் செயல்படுது சொன்னீங்க. ஆனா வார விடுமுறை நாட்கள்ல இந்த பொங்கல் தீபாவளி நாட்கள்ல ஆம்னி பேருந்துடைய கட்டணம் ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னு இல்ல சார், ஆம்னி பேருந்துல பொறுத்தவரை சார் நீங்க 2023 அன்னைக்கு ஒரு கட்டணம் அதிகபட்ச கட்டணம் பிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு டீசல் ரேட் 21 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த கட்டணம் இன்னைக்கு நீங்க பாருங்க, சென்னை டு மதுரை அரசு பேருந்துல கட்டணம் சென்னை டு மதுரை 780 நினைக்கிறேன். ஆம்னி பேருந்து 500 ரூபாய் கிடைக்குது. அந்த அதிகபட்ச கட்டணம் கிட்டத்தட்ட 365 நாள் 30 நாள் உள்ள பிரச்சனை. அதுக்கு முக்கியமான காரணம் ஆம்னி பேருந்துக்கு தனி பர்மிட் கிடையாது, கட்டண நிர்ணயம் கிடையாது. அதை ஏற்கனவே நிறைய கோரிக்கை வச்சிருக்கான் மாண்பு மத்திய போக்குவரத்து அமைச்சருக்கு. ஆம்னி பேருந்துகளுக்குன்னு கிட்டத்தட்ட தனி பர்மிட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் அந்த கட்டண நிர்ணயத்தை பண்ண முடியும். உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு, கட்டண நிர்ணயம் சம்பந்தமா வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனால அது கட்டண நிர்ணயங்கிறது எங்களுக்கும் அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு 35 நாள்ல கெட்ட பேர் வாங்குறது அரசுக்கும் கெட்ட பேரு, ஆவணி பேருந்து உரிமையாளரும் கெட்ட பேரு. அதை நிர்ணயம் பண்றதுல நாங்களும் இருக்க அந்த அரசோட கூடுதல ஒர்க் பண்ணி அந்த கட்டண நிர்ணயங்களை பண்ண வாய்ப்புகள் இருக்கு, முயற்சி பண்ணுவோம்.